நம்முடைய இறைவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வை கொடுக்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வை கொடுக்கிறவர்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை என்றால் பிசாசுக்கு இரையாவீர்கள். இன்றைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அந்த 1000 தலைப்புகளிலே எந்த 1000? அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற 1000 தலைப்புகளிலே 324வது செய்தி, இருப்பதை இல்லை என இயம்பாதே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத். ஆமென். டோன்ட் டெனே யுவர் டிவைன் சப்ளை. ஐயா, தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிறதை இல்லை என்று சொல்லி நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நாள். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன். எந்த அளவு மகா பெரிய தேவன்? வானமும் பூமியும் கொள்ளாத மகா பெரிய தேவன் நமக்கு என்ன பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எந்த அளவு தெரியுமா? அவருடைய ஆசீர்வாதங்களும் மகா பெரியவைகள், அவருடைய வாக்குத்தத்தங்களும் மகா பெரியவை, அவருடைய சத்துவம் மகா பெரியது, அவருடைய சப்ளை மகா பெரியது. அருமையானவர்களே, அது கிரகிக்க முடியாது. ஆமென். பாருங்கள், அவ்வளவு பெரிய வார்த்தை, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வாக்கு பண்ணி இருந்தாலும், அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருந்தாலும், பின்பு ஏன் 90% அதிகமான நல்ல கிறிஸ்தவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலேயே 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிறார்கள் என்பதையும் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது? நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று சொல்லுகிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மைக்கும் கிருபைக்கும் பதிலாக நாயும் பேயும் தான் அவர்களை தொடர்கிறது. வியாதியும் வியாகுலமும் தான் அநேகரை தொடர்கிறது. கஷ்டமும் நஷ்டமும் தான் அநேகரை தொடர்கிறது. இன்றைக்கு அதற்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆமென். நான் சொன்ன பாருங்க, பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை எல்லாம் தேவன் சொல்லி இருக்கிறார். ஏன் உங்களுக்கு அது மாம்சமாக மாறவில்லை? ஏன் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருந்தாலும் ஏன் உங்களுக்கு அது வெளிப்படவில்லை, மேனிஃபெஸ்ட் ஆகவில்லை தெரியுமா? There are no two reasons, there is only one reason. What is it? You are not able to believe the promises of the Lord. You know why? For that also there are no two reasons, only one reason. You have not known the truth rightly. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியாததினாலே தேவன் சொல்லியிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை விசுவாசிக்க முடியவில்லை. விசுவாசிக்கவில்லை என்றால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கண்கள் திறக்கப்படுகிற நாள். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு 10 வசனம் சொல்கிறேங்க, ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. ஐயா, இருப்பதை இல்லை என நம்ப வைப்பதுதான் மதத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. சிலுவையிலே நடந்து முடிந்தவற்றை இல்லை 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 நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு மதமானது தலப்பாய் கட்டி கொண்டு நிற்கிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் என்னங்க விசுவாசிகள்? முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்னதை சொல்லட்டுமா அல்லது பவுல் சொன்னதை சொல்கிறேன்னா? பவுல் சொல்லுகிற வார்த்தையின்படி அல்லது நம்முடைய வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் வேற லெவலில் இருக்கிறீர்கள் 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 ஆனால் இல்லை 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 என்று சொல்லி மைக்கை பிடிச்சி முழங்குறாங்க. நீங்களும் அதை நம்புகிறீங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலே அவிசுவாசத்தில் மூழ்க இருக்கிறீர்கள். கண்ணீர் கடலிலே நீங்கள் நீந்தி கொண்டு இருக்கிறீர்கள். கவலை, திகில், பயம் ஓட ஓட விரட்டுது.
ரோமர் 5:1 பல முறை சொல்லிட்டோம், திறந்தலாம், நான் வாசிக்க போகிறதில்ல. நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 8:30 என்ன சொல்லுகிறது? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, எத்தனை வசனம் நான் சொல்கிறேன், இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன? இருப்பதை இல்லை என இயம்பாதே. இன்றைக்கி செய்தி மூத்த விசுவாசிகளுக்கும் பாஸ்டருக்கு தான். நம்முடைய செய்தி எல்லாமே அதானே. அவர்களை பிடித்தாதானங்க அந்த சபை மறுரூபப்படும். உங்களுடைய ஆவி மனிதனில் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சரிசாமி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 8:30 என்ன சொல்லுகிறது? நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பிதா எனக்கு தந்த மகிமையை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அந்த இருக்கிறத இல்லை என்று சொல்லுவதற்கு எவ்வளவு துணிகரமான பாவம் பண்றீங்க. ஐயா, நீங்கள் பெற்றிருக்கிற அந்த சால்வேஷன் இஸ் சோ காஸ்ட்லி. அதை குறித்து இன்னைக்கு ஒரு வெளிச்சம் இல்லை அருமையானவர்களே. அந்த சால்வேஷன், அந்த ஜோயேல நீங்கள் அருமையானவர்களே தகுதி அடைந்து விட்டீர்கள். எபிரேயர் நிருபம் எழுதுறாரு பாருங்க, அந்த ஒப்பற்ற ஒரே பலி, இட்ஸ் யூனிக் சாக்ரிஃபைஸ். Out of that unique sacrifice you have been sanctified according to Hebrew 10:10. 90% இது தெரியாது. Hallelujah. அதே Hebrew 10:14, by that unique sacrifice you have been perfectly perfected. நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால தான் இந்த தலைப்பு இருக்கிறதுங்க. இருக்கிறதை இல்லை என சொல்லாத. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால், எதை? நான் என்னைக்கு மறுபடி பிறந்தேனோ அப்பொழுது விசுவாசத்தினாலே நான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறேன், இருக்கிறேன் 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 என்பதை உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணிட்டுனா நீங்கள் அநேக பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள். இல்லை என்றால் சதா குற்ற உணர்வில் இருப்பீங்க. அருமையானவர்களை, இவைகளையெல்லாம் நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம்? தேவ நீதியை எப்படி பெற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தினால. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் தானே. அந்த பரிசுத்தத்தை எப்படி பெற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தினால. அந்த பரிபூர்ணத்தை எப்படி பெற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தினால. ஐயா, விசுவாசத்தினால வராமல் உன்னுடைய ஜபத்தினாலும் உன்னுடைய பக்தியினாலும் உன்னுடைய பரிசுத்தத்தினாலும் வந்தால் அது பாவம். சிலுவையே உனக்கு வேண்டியது இல்லையே. am I right or not? இருப்பதை இல்லை என்று சொல்ல உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது அருமையான மகனே, மகளே? ஹல்லேலூயா. ஐயா, பிதாவாகிய தேவன் குமாரனிலே எவ்வளவோ திருப்தியாக இருக்கிறாரோ அதை போல அந்த பிதாவாகிய தேவன் உன்னில் திருப்தியாக இருக்கார். ஏன்? நீ இளைய குமாரனை போல திரும்பி வந்துட்டா இல்லையா? இளைய குமாரனுடைய பாவத்தை தகப்பனார் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. ஐயா, நீ என்னைக்கு தேவனுடைய கிருபையினாலே ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கே நீ தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினர் ஆகிவிட்டாய். எனவே உன்னுடைய பாவங்களை அவர் பார்க்கிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, இதையெல்லாம் நீங்கள் விளங்கி கொள்ளுவீர்கள் என்றால் அவரோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. உங்கள் பலத்தினால நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டியதில்லை, அவருடைய கிருபையினாலே நீங்கள் பரிசுத்தமாக வாழுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இது அறிஞ்சிருந்தான் பாருங்கள் ஆட்டு இடையன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவனை விடவா நீங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறீங்க? அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குங்க. என் தேவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். ஐயா, அவனுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை. அவனை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லை. அவனை தகுதிப்படுத்த சிலுவை இல்லைங்க. அவனுக்கே அந்த விசுவாசங்க. அவர் தானே என்னை தெரிந்து கொண்டார், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லையே. அப்போ அவர் என்னை தகுதிப்படுத்த மாட்டாரா? அது அவருடைய தகுதியை நீ பெற்றிருக்கிறாயே. நீங்கள் இந்த ட்ரூத்தை தெரியாதனால தாங்க அவிசுவாசத்தில் மூழ்கி கிடக்கிறீங்க. அது எப்படி இருக்கு? அவிசுவாச கடல் எப்படி இருக்கு? அக்கினி கடலாக இருக்கு. ஒரே வியாதி, வியாகுலம், குழப்பம், பயம், ராத்திரி தூக்கம் இல்லை, கடங்காரங்க ஓட ஓட விரட்டுறாங்க.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இப்பொழுது பவுல் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று சொன்னதை வாசித்தோம், தியானித்தோம். இப்போது இயேசு கிறிஸ்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? நீங்கள் அவருடைய வார்த்தையை மதிக்கவில்லை என்றால் அவரையே மதிக்கவில்லையே. சிலுவையை காலின் கீழே போட்டு நீங்கள் மிதிக்கிறீர்களே, அந்த துணிகரமான பாவத்தை செய்வதற்கு எப்படி உங்களுக்கு தைரியம் வந்தது? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருக்கு எவ்வளவு துரோகம் பண்ணுறீங்க. அவருடைய சிலுவைக்கு மரியாதையே கிடையாதுங்க. அந்த ஒப்பற்ற ஒரே பலிக்கு மரியாதையே கிடையாது. அவர் அன்றைக்கு சந்தித்த அத்தனை அவமானத்திற்கு மரியாதையே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஓ, வாட் எ லவ்விங் டாடி. நான் வசனம் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நான் பல வசனங்களில் திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேவர்களாக மாறுங்கள் அல்லது இருங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் அவமதிக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு 10 வார்த்தை சொல்லட்டா? இந்த வார்த்தைகளுக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன நான் வாசிக்க போகிற வார்த்தைகளுக்கும் இன்றைய சபைக்கும் சம்பந்தமே இல்லை. நான் 73 வயது ஆகுங்க எனக்கு கிருபை. அப்போது நான் எத்தனை ஆயிரம் செய்தி கேட்டிருப்பேன். நூற்றுக்கணக்கான பிரசங்கமார்களுடைய செய்தியை கேட்டிருக்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிறத குறித்து ஒருத்தரும் பிரசங்கம் பண்ணலங்க. அதனால தான் நான் ஆதங்கத்தோடு பேசுகிறேன். அருமையானவர்களே, 21வது நூற்றாண்டில் தேவன் ஒரு சந்ததியை எழுப்பி கொண்டிருக்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 2000 வருஷம் சபை செய்யாததை 21வது நூற்றாண்டின் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாழுகிறவர்கள் செய்து முடிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, வாட் எ லவ்விங் டாடி. இருக்கிறீர்கள். வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம். ஏன் நான் வாசிக்கிறேன் என்றால், நீங்கள் திட்டவும் தெளிவுமாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீங்கள் அதை நம்பலாம். ஏனென்றால் இருக்கிறீர்கள். யூ ஆர் நாட் கோயிங் டு பி. யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள். இப்போ நீ என்னுடைய செய்தியை கேட்கிறதில் கூட முக்கால்வாசி பேர் இந்த வார்த்தையை நீங்கள் அல்லல் தட்டுறீங்க. ஐயா, அந்த அளவுக்குலாம் எனக்கு வேண்டாம். நீ இதை ஏற்றுக்கொள்ள முடியும் மகனே. இன்னைக்கு தலைப்பு என்ன? இருப்பதை இல்லை என்று சொல்லாத. நீ என்னவாக இருக்கிறாய்? தேவனாக இருக்கிறாய். இதில் வேதத்தில் எழுதியிருந்தாலே நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை சொன்னவர் யார் என்று நினைத்தாவது இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஓ, வாட் எ லவ்விங் டாடி. இதை எந்த அளவுக்கு எம்ஃபசைஸ் பண்ணுறாரு பாருங்க, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாரு பாருங்க. அவர்களுக்கு பிரதித்திரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. எத்தனை பஞ்சு பண்ணுறாருங்க. தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள் பாருங்களேன். நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன பொருள்? 3.5 ஆண்டுகள் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்தால் சென்ற இடத்திலெல்லாம் காணப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் எப்படி இயேசு கிறிஸ்து தீர்வாக இருந்தாரோ அந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படி வலியுறுத்தி சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை நாம் அற்பமாக எண்ணலாமா? ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. பாருங்கள், உங்களை குறித்து சொன்னதை தான் நான் வாசிக்கிறேன். அங்கே மத்தேயு 11:10 பாருங்கள், அதிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். அங்கே மேத்யூ 11:11, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாருமே மறுபடி பிறந்த பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்து விட்டீர்கள். அந்த யோவான் ஸ்நானகனை விட நீங்கள் பெரியவராய் இருக்கிறீர்கள். நான் வாசிக்கிறேன், அதை பாருங்க. பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன்
யோவானிலும் பெரியவனா இருக்கிறான். இன்னைக்கு செய்தி என்ன? இருக்கிறாய், இருக்கிறாய், இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஐயா, பழைய ஏற்பாட்டிலே பிறந்த அத்தனை கோடி ஜனங்களை விட யோவான் ஸ்நானகன் பெரியவன். சிலுவைக்கு முன்பதாக இதை சொல்லுகிறார். ஒரு சந்ததி ஒன்று வருகிறது, அவர்கள் மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தை பெறுவார்கள். அவர்கள் மறுபடி பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிறப்பார்கள். எனவே அவர்கள் இவர்கள் எல்லாரையும் விட யோவான் ஸ்நானகனை விட பெரியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் நான் தைரியமாக நம்புகிறேங்க. நான் அருமையானவர்களை, நீங்களும் நானும் ஆபிரகாமை விட பெரியவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தாவீதை விட பெரியவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் எலியா எலிசாவை விட பெரியவர்கள். அருமையானவர்களே, அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஆமேன், 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 ஆமேன். இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம்? பவுலும் இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் நானும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் என்பதே வசனத்திலிருந்து ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பயப்படாதீங்க, தைரியமாக எழும்புங்கள், தேவனோடு நில்லுங்க. சொன்னவர் யாருன்னு பாருங்க. ஐயா, அப்படி உங்களை தகுதிப்படுத்தவும் அப்படி உங்களை வல்லமைப்படுத்தவும் தானே அவர் தன்னுடைய மாம்சத்தை கிழிக்க கொடுத்தார், அவருடைய சரீரத்தை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார், அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார. அதற்கு ஒரு மரியாதை வேண்டாமா? ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட். வாட் a loving daddy. ஆமென். அடுத்து பாருங்க, நான் வாசிக்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான்காவது இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, அங்கே எல்லாமே இருக்கிறீர்கள் என்று தான் சொல்றார். யோவான் 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் பாவிகளுடைய பாவத்தை மன்னிக்கத்தக்கதாக ஆற்றலை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அது நாம் கொள்ளையாடின பொருளாக எண்ண மாட்டோங்க. தைரியமாக என்னோடு நில்லுங்க. நம்ம தலைமுறையிலே நம்முடைய உலகத்தை நம்ம சுவிசேஷமயமாக்கி விடலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்ன? இருப்பதை இல்லை என்று சொல்லாத. நீ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாயோ அதை இல்லை என்று நம்பாத, அந்த பொய்யை நம்பாத, நிஜத்தை நம்பு மகனே. வார்த்தையை தானே நம்ம பேசுகிறோம். ஐயா, அப்படி எப்படி ஐயா மன்னிக்கிறது? ரொம்ப சிம்பிளுங்க. அன்னைக்கு அந்த முடவனை கூரையை பிரித்து இறக்கினார்கள் அல்லவா? என்ன சொன்னார் அதை சொல்லுங்க. என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்ட நட என்று சொன்ன உடனே பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய வியாதியும் அவனை விட்டு நீங்கிற்று. அப்போ நீங்கள் சொல்லும் பொழுது பாவமும் மன்னிக்கப்படும், வியாதியும் விலகிவிடும். அதான தேவர்கள்ங்கிற ஸ்டேட்டஸு. அல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஐந்தாவது பார்ப்போமா? ஐந்தாவது, இயேசு கிறிஸ்து நீ என்னவாக இருக்கிறாய் என்று சொன்னதை இந்த நாளிலிருந்து தயவு செய்து சீரியஸாக எடுங்க. டேக் இட் வெரி சீரியஸ். நீ எதுக்கு ஓடிட்டு இருக்கீங்க? எதுக்குங்க வாழ்க்கையெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்கீங்க? சாதாரணமாக 25 வயசு வரை அல்லது 5லேருந்து 25 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கு போகிறோம். ஏன்? ஒரே ஒரு நோக்கம்தான், துட்டு வேணும். ரைட்? அதன் பிறகு 8 மணி நேரம் வேலை அல்லது 12 மணி நேரம் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க. எதுக்கு? வாழ்நாள் முழுவதும் இதுக்கு தானே ஒப்பு கொடுத்துருக்கீங்க. அருமையானவர்களே, அதுக்கு லகுவான வழி சொல்லித்தரட்டா? அநேகர் தங்கள் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைச்சாங்க. அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாங்கங்க. நீங்கள் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கு தானே ஓடுறீங்க. ஆஸ்தியும் அந்தஸ்தும் இப்போ நான் வாசிக்கிறதுல இருக்கு பாருங்களேன். அங்கே இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்னது. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பிதாவினிடத்துக்கு நான் போகிறபடியினால்
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையே செய்வான். அதாவது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக நீ இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்கள் செய்யக்கூடிய வல்லமை மிக்கவனாக, ஆற்றல் மிக்கவனாக, அதிகாரம் உடையவனாய் நீ இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். நம்முடைய டிஜிஎஸ் நம்முடைய தலைமுறையில் 1000 கோடிக்கு என்ன செஞ்சிட்டாங்க? யூனிவர்சிட்டியே கட்டிட்டாங்க, காலேஜே கட்டிட்டாங்கங்க. ஏன்? அநேகர் தங்கள் ஆஸ்திகளை கொண்டு அவரை கனம் பண்ணார்கள். அருமையான ஒரு யூனிவர்சிட்டி உண்டாயிட்டுங்க. அவர் முதல்ல வேலை பார்த்த பேங்கில் ஒர்க் பண்ணியிருந்தால் அதை செய்ய முடியுமாங்க? அருமையானவர்களே, அநேகர் தங்கள் ஆஸ்திகளால் உங்களை கனம் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் பணத்துக்கு பின்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, நன்மையாகிய பணம் உங்களை தேடி வரும். கிருபையாகிய கனம், பெருமை உங்களை தேடி வரும். தேவன் தானே சொன்னார், ஆபிரகாம் அழைத்து போய் சொன்னார், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கனம் பெற, பெருமைப்பட இன்றைக்கு என்னோட ஒத்துழையுங்கள். அருமையானவர்களே, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டால் போதும். Hallelujah. Thank you Lord for your goodness. What a loving daddy. அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இப்பொழுது என்னுடைய செய்திகளை கேட்கும் பொழுதே இருக்கிறீர்கள். இன்மை இதை போகிற ஆட்டம்பாம் போடுறாரு பாருங்க. நீ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாய் என்று இயேசு சொன்னதை தான் வரிசையாக நாம் பார்க்கிறோம். 6வது இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார் என்றால், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். இருங்கள் அல்ல, மாறுங்கள் அல்ல. நீ என்னைக்கு மறுபடி பிறந்தாயோ, என்னைக்கு நீ தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டாயோ, அன்றைக்கே நீ உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறாய் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுவதாங்க தாழ்மை. நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதது தான் பெருமை. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே மேத்யூ 5:13, மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இருக்கிறதே இல்லைன்னு சொல்ல உனக்கு என்ன துணிச்சல் வந்தது? அங்கள் உங்களுக்கு தெரியாதுங்க, நாங்களாம் ரொம்ப பின்தங்கிய குடும்பம், நான் படிக்கலை, இதெல்லாம் அவர் ஆண்டவருக்கு தெரியாமலாம் சொன்னார், நீ உலகத்துக்கு உப்பாக இருக்கிறா என்று சொல்லு. சொதப்பல் மன்னனுங்க பீட்டருங்க, அவன் 1ஆம் கிளாஸ் கூட போகல, உங்களுக்கு தெரியுமா? ஏன்? அப்போ பள்ளிக்கூடமே கிடையாது. ஐயா, அவனை கொண்டு தானே இந்த வேத புஸ்தகத்தை எழுதினாரு. கொலைகாரனாகிய பவுலை கொண்டு தானே எழுதினாரு. கொலையிலும் கொலை செய்தவன், துரோகமாக கொலை செய்தவன் யாரு? வேசித்தனத்தில் விழுந்து கிடந்தாங்க. தாவீது ஆடு மேய்க்க தான் லாய்க்குன்னு அவங்க அப்பாவும் அவங்களுடைய சகோதரர்களும் முடிவு பண்ணாங்க. ஐயா, அவனை கொண்டு தானே ஒரு ராஜ்யத்தை எழுப்பினார், ஒரு தேசத்தை எழுப்பினார், ஒரு தேசத்தை ஆளுகை செய்தார். நீ அவனோட நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறிய. அதைத்தார இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 11:11, எப்பா யோவான் ஸ்நானகனை விட நாம பெரியவர்கள், தாவீதை விட பெரியவர்கள், ஆபிரகாமை விட பெரியவர்களுங்க. ஆகவே தான் அவர் சொல்றார், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். மேத்யூ 5வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5:14 இங்கேயும் அப்படிதான் சொல்ற, இருக்கிறீர்கள் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்றேங்க, இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், நம்ம ஸ்லோகன் ஒன்று வைத்திருக்கோம் பாருங்க, வாழுவோம் வையகத்தை வாழ வைப்போம். ஒரு தனி மனிதனாலே இந்த வையகத்தையே வாழ வைக்க முடியும். ஏனென்றால் தனி மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவாலே முடிந்தது என்றால், அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நீங்களும் நானும் நிறைந்திருக்கிறோமே, நம்மால் முடியாதா? சொன்னவர் மனுஷன் இல்லையே. ஹல்லேலூயா. ஓ வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இப்போது உங்கள் மேலே ஒரு பவரை ரிலீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இயம்பினாரோ அதை இல்லை என்று இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடாது. கமிட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருடுவார். பரலோக பிதாவே, உம்முடைய பரலோக சப்ளைக்காக நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ மாஸ்டர்.
உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பூமிக்கு அனுப்பின பரலோக பிதாவே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே, நீர் எழுதி தந்த வேதத்திற்காக நன்றி. நீர் இயம்பின உம்முடைய நல்வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு தியானிக்க உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. யோவான் 10:34 நீர் எங்களை பார்த்து நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த ஸ்டேட்டஸை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களாக. யோவானிலும் பெரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. இதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களாக. பாவங்களை மன்னிக்க சக்தி மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. இதை என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுவார்களாக. நீர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் நீர் எங்களை நிறைத்து வைத்திருக்கிறேன் என்று மெய்யாகவே என்று சொன்னீரே. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உண்டாவதாக. உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன உம்முடைய இந்த மேலான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தைரியமாக என்னோடு நில்லுங்கள். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம், வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் A.S. சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.